நேற்று நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நானும் என் பையனும் சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் நேரமாக அவனுக்கு டியூன் சரியாக வரவே இல்லை. ஏன் அப்படின்னு யோசிச்ச போது தான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். அவனோட மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணுறேன், அவனை ஒழுங்காக பாட வைக்கிறேன் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நான் ரொம்ப நேரமாக அவுட் ஆஃப் பிச், அவுட் ஆஃப் டியூன், வால்யூம் ஏற்றுறது இறக்குறது அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அதனால் அவனுக்கு அந்த டியூனோட ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கவே இல்லை. அதனால் தப்பு தப்பாக பாடிட்டு இருந்திருக்கான். நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் போல்டாக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக பாட ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்தில் அவனும் என் கூட சேர்ந்து என்னோட டியூனுக்கு பாட ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் யோசித்து பார்த்தேன், இதே மாதிரி தான் நம்ம பேரண்டிங்லேயும் நம்ம குழந்தைங்கள ஒரு விஷயம் சரியாக பண்ண வைக்கிறோம், அவங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம அந்த விஷயத்தை கரெக்டாக தான் அவங்களுக்கு மாடல் பண்ணி காமிச்சிட்ருக்கோமா அப்படிங்கிறதுல நம்ம யோசிக்காமல் விட்டுடுறோம் இல்லையா? ஒரு விஷயம் உங்கள் குழந்தைய பண்ண வைக்கணுமா, கரெக்டாக நான் டைமுக்கு தூங்கணும், ஒழுங்காக சாப்பிடணும், இந்த விஷயத்த ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்த முதல்ல நம்ம மாடல் பண்ணிகிட்ருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.